தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னுக்கிட்டு எல்லாரும் துடிக்கிறாங்க இல்லையா? இதனுடைய காரணம் என்ன? மக்களுடைய முன்னேற்றத்தில் இவங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? அதெல்லாம் கிடையாது. ஒரு 1,4 லட்சம் 1,50 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை பணமாகவே மத்திய அரசு மாநில நிர்வாகத்துக்கு தருது. அதில் செய்கிற வேலையில் கமிஷன் சம்பாதிக்கலாம்ல, அது ஒரு காரணம். அப்புறமா வீட்டு வரி, இந்த போக்குவரத்து வரி, பத்திர பதிமான வரி அப்படின்னுக்கிட்டு வரிகளை மாநில அரசு நிர்ணயம் பண்ணிக்கலாம், வசூலிக்கலாம் அப்படின்ட்டு. மின் கட்டணம் இப்படி மாநில அரசு பண்ணிக்கலாம் அப்படின்னுக்கிட்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்குல்ல, அதில் வரி வசூல் பண்ணி ஒரு தொகை இருக்கு இல்லையா? அப்படி மொத்தம் சேர்த்து ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டு வெளியிடுறாங்கல்ல, அதில் ஒரு 2 கோடி 2.5 கோடியை அப்படியே தூக்கிட்டு போய் வெளிநாட்டில் பதிக்கிடலாம் அப்படிங்கிற திட்டம். இந்த பணத்தை சுருன்ற திட்டத்துக்காக தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு. 2வது, போலீஸ் பயம் இல்லை. என்ன தப்பு பண்ணாலும் காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னுக்கிட்டு ஒரு தைரியம், போலீஸ் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு பந்தா, ஒரு கெத்து, நான் தான் முதலமைச்சர், நாங்கள் தான் அமைச்சர் அப்படின்ட்டு ஒரு கெத்து, அதை ஒரு சீன் காட்டுறது. இதுக்காகத்தான் நம்ம ஊரில் நாங்கள் ஆட்சி அமைப்போம்னுட்டு வர்றாங்க. இதில் திருட முடியலை, கமிஷன் வாங்க முடியலை, ஏமாற்ற முடியலை, அப்படி கனிம வள கொள்ளை, ஆற்று மணல், கிரானைட் எல்லாம் விற்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியலைங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா இவங்க யாரும் இந்த பக்கமே வரமாட்டாங்க. தமிழக மாநிலம் உள்ளிட்ட எல்லா மாநிலமும், இந்தியா முழுமையும், அனைத்து பகுதிகளும் யாரால் வளம் பெறுது, எதனால் வளர்ச்சி அடையுது அப்படின்னா இந்திய அரசால் தான் வளர்ச்சி அடையுது. இந்திய அரசினுடைய திட்டங்களால் தான் தமிழ்நாட்டில் ரேஷன் கடையும் சரி, அங்கன்வாடியும் சரி, தமிழ்நாட்டில் விவசாயிகளும் சரி, 22 லட்சம் விவசாயிகளுக்கு விவசாய சன்மான் நிதியும் சரி, சுய உதவி குழுக்கள் 55 லட்சம் பேருக்கு உதவியும் சரி, 1.5 கோடி மக்களுக்கு முத்ரா வங்கி கடன் மூலமாக தொழில் வளமும் சரி, 35 லட்சம் எம்எஸ்எம்இ தொழிலும் சரி, 15,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் சரி, மொத்தத்தில் தமிழ்நாடு முழுமையும் கிராம சாலையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வரைக்கும் அனைத்து ஆக்கப்பணிகளையும் மத்திய அரசு தான் செய்யுது.